மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு கேள்வி கேட்கும்போது மக்களை சுடுறான் பாருங்க, அவன் தான் ஆன்டி இந்தியன், அவன் தான் டெரரிஸ்ட். இதுதான் என்னோட பார்வை, இதுதான் என்னோட நேஷனலிசம் பார்வை. தனது உயிரை கொடுத்திருக்கிறார் காமின். இது வந்து அவருக்கு வந்து ஒரு வீர வணக்கத்தை நாம் இங்க சமர்ப்பிக்கிறோம். அதுல வந்து நமக்கு மாற்று கருத்துல வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. மக்களே, இந்தியாவில எது நடந்தாலும், இந்தியாவில பச்சை சங்கிகள் எது பண்ணாலும், இந்தியாவில மதவெறியர்கள் எது பண்ணாலும், இந்தியாவில தீவிரவாதிகள் எது பண்ணாலுமே ஜெர்மன் ஷெப்பர்டு சொல்லக்கூடிய துரு ராத்தே என்ற அந்த தற்குறி என்ன பண்ணும்னா, பப்பு கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு அது எப்பவுமே ஒருதலைபட்சமா உருட்டும். சரி, அதாவது பரவாயில்ல, காசை வாங்கிட்டு உருட்டுதுன்னு தெளிவா நாம சொல்லிடலாம். ஆனா இங்க இருக்க தமிழ் தேசியம் பேசுறேன், இனத்துக்காக பேசுறேன், என்னுடைய மொழிக்காக பேசுறேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க பாரி சல்மான் கான் என்ற பச்சை சங்கி எப்ப பார்த்தாலும் பச்சை சங்கிகள்னு வந்துட்டா தரையில உருண்டு புரண்டு முட்டு கொடுக்கறதுல மிகப்பெரிய மகானாவே சமீப காலத்துல சார் திகழ்ந்து வராரு. அந்த வகையில கொமினிக்கு வீர வணக்கம் வச்சாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா துரந்தர்ல வர்றது எல்லாம் ப்ராபகேட்டான்னு சொல்றாரு. அதனால ஐயா எப்படி உருண்டு புரண்டு பச்சை சங்கிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திருக்காருன்றத நாம பார்க்கலாம். படம் பேரு துஷ்யந்தரா, துரேந்தர். கர்த்தரே, படம் பேரே வாயில வரல. படம் பேரே வாயில வராம அந்த படத்துல இருக்க அரசியல் பத்தி நம்ம ஐயா பேசுறாராம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம்! இதெல்லாம் கொஞ்சமாவது தெரிய வேணாமா? படம் பேர் என்னன்னு ஒழுங்கா சொல்ல தெரியல, அந்த படத்துல வர கேரக்டர் என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா அந்த படத்துல வர அரசியல் காட்சிகளும் வரலாற்று காட்சிகளையும் ஐயா வந்து புரிஞ்சுக்கிட்டாராம். அதாவது படமா ஐயாவுக்கு ஓகேவா? படமா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஓகேவா? ஏன்னா ஐயா தான் காட்ஃபாதர் 3 பாட்டையும் உட்காந்து திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் எழுதி எல்லாத்தையும் பண்ணி ஐயா அந்த படத்தை எடுத்துட்டு ஆஸ்கார்லாம் வாங்கி வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து எதுக்கு இனிமேல் நம்ம படம் எடுப்பானே, நாம இது மாதிரி ப்ராபகேண்டா படத்தை பத்தி பேசுவோம்னு ஐயா நம்ம எல்லாருக்குமே இந்த படத்தை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப கோரா இருக்கான். அதாவது ரொம்ப ரத்தம் வருதான், பயங்கரமான காட்சிகள்லாம் காட்டியிருக்காங்களாம். இதுல ஆபாசங்கள் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுல ஆபாசம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த டான்ஸ் மட்டும்தான். அந்த டான்ஸை தவிர இந்த துரந்தர் 1ல ஆபாசம்னு ஒண்ணுமே கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துட்டு ஆபாசம்னு பேசுறாருன்னா இந்த சாரு எந்த அளவுக்கு எந்த லட்சணத்துல ஐயா வந்து இந்த துரந்தர் படத்தை பார்த்துருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்தே எந்த மாதிரியான மைண்ட் செட்டோட நம்ம பாரி சல்மான் கான் பார்த்திருப்பாருன்னா, ஐயோ பகவத்கீதை வசனம் அங்க வருதே, அதை ஏன் அவன் போட்டான்? அவன் சங்கி மனப்பான்மையில தான் இந்த படத்தையே எடுத்திருக்கான். அவன் பியோர் சங்கி. இது வந்து வடக்கு படம், வடக்கு நண்பர்கள் எடுத்த படம், வட இந்தியர்களுடைய படம், ஆரியர்களுடைய படம், தென்னகத்துல இருக்க தமிழர்களுடைய படம் கிடையாது. அதனால இந்த படம் சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சார் புகுத்திருப்பார் மனசுல. இந்த படத்தை பார்க்க தொடங்கும் போதே ஐயா இந்த நினைப்போடு தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதை நான் 100% கன்ஃபார்ம் அடிச்சு சொல்வேன். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்த மனசுல வச்சிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சைங்களுக்கு எதிரான படம், பாவம் அவங்கள வந்து இவங்க கொடூரமா காட்ட போறாங்க, அவங்கள வந்து இவங்க வேணும்னே ப்ராபகேண்டாக்காக இங்க ஓட்டு வாங்கறதுக்காக இங்க இருக்க மக்களை ஏமாத்துறதுக்காக இவங்க இது மாதிரியான படங்களை எடுத்திருக்காங்கன்னு இந்த தாட்ல தான் சார் ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருப்பார். அதுவும் இல்லாம இந்த படத்துல வந்து ரொம்ப கோரா இருக்கும், ரொம்ப கோரா இருக்கு. அதை வந்து என்னால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவுல இந்த மாதிரி படங்கள் வந்ததே இல்லையா? உண்மையா ஒரிஜினலா அங்க என்ன நடந்ததுன்றத இவங்க காட்டுறாங்க. அதுல கொஞ்சம் சினிமேட்டிக்கா சில விஷயங்கள் பண்ணதான் செய்வாங்க. இதுல வந்து ஹாலிவுட பார்த்து இங்க காப்பி பண்ணிட்டாங்களாம். ஒரு தீவிரவாதியா நாம தாக்க போறோம், தீவிரவாதியை தாக்க போகும்போது அவனை என்ன பண்ணுவோம்? வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்தா அடிப்போம். குண்டு படும் போது வெட்டும் போது எப்படி என்ன ஆகும்? இது எல்லாத்தையுமே தத்ரூபமா காட்டுறதுதான் படம். அதாவது வட சென்னை மாதிரியான படங்கள்ல காட்டப்படுற கேவலமான விஷயங்களை வேணா இது மாதிரி சொல்லலாம். இது வந்து தேவையில்லாதது, வன்முறையை தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க வரலாற்று நிகழ்வை மையப்படுத்தி எடுத்த படம். அப்படி இருக்கும்போது அந்த படத்துல எந்த சீனை காட்டினாலும் அந்த சீன் அந்த படத்துக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்கு. இந்த படத்துல முகத்தை சுவிக்கிற மாதிரியான காட்சிகளும் எதுவும் கிடையாது. இந்த படத்துல ஆபாசங்களை காட்டுற அளவுக்கான காட்சிகளும் எதுவுமே கிடையாது. இந்த பாரி சல்மான் கான் வழக்கம் போல தன்னுடைய பச்சை சங்கித்தனத்தை வெளிப்படுத்தவே இது மாதிரி உருட்டிட்டு இருக்காரு. அதுலயும் ஹாலிவுட்ல இருந்து காப்பி பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இங்க இருக்க அவனுங்க படம் எடுக்க தெரியாது இல்லையா? ஹாலிவுட்ல இருந்து காப்பி பண்ணிட்டாங்களாம். ஹாலிவுட்ல இருந்து காப்பி பண்ணியிருந்தா ஆதித்யர் என்ன மாதிரி தெரியுமா சீன் வச்சிருந்துருக்கணும்?
பாகிஸ்தான்ல இருக்க பெண்களோட சேர்ந்து, பிகினில இருக்க பெண்களோட சேர்ந்து இங்க போற நம்ம ரன்வீர் சிங் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்கணும், டூயட் பாடி இருக்கணும். அதுதான் ஹாலிவுட்ல காட்டுற மாதிரியான சீனை தூக்கி இந்த படத்துல வச்சு வேணும்னே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி காட்சிகள் இந்த படத்துல கிடையாது. அப்படி இருக்கும்போது ஐயா வந்து ஹாலிவுட்ல காட்டுற மாதிரி கோர் சீன்ஸ் இங்க காட்டிட்டாங்க. அதனால ஹாலிவுட பார்த்து அதுல இருக்கிற மாதிரியே இங்க எடுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு ஒரு உருட்டு வேற உருட்டுறது. இங்க இருக்க அவனுக்குமே படம் எடுக்க தெரியாது இல்லையா, அதனால சார் வந்து உருட்டிட்டு இருக்காரு. காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபன் பண்றாங்களாம். அதாவது ரெண்டு பேரும் அஜித் தோவலையும் மாதவனையும் கலாய்க்கிறாங்களாம். எப்படின்னா அது மாதவனே உங்களுக்கு தெரியலையா, அப்ப ரெண்டு பேருக்கும் கண்ணு குருடுன்னு தான் நினைக்கிறேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, அப்படி இல்லைன்னா பிறவில இருந்தே கண்ணு குருடாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லைன்னா எங்கேயா விபத்துல உங்களுக்கு கண்ணு கோளாறா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லைன்னா கோவிட்ல ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது மாதவனே உங்களுக்கு தெரியலன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. மாதவன்றதே அவங்களுக்கு தெரியாம அடடா மாதவன் எங்கன்னு சார் வந்து எட்டிலாம் பார்த்திருக்காராம். யாரு, நம்ம பச்சைசங்கி பாரி சல்மான் கான். அவருக்கு வந்து இது வந்து மதவாதம் சார்ந்த படம்ன்றதால ரொம்ப இது மாதிரியான காட்சிகள் வந்து மக்கள் மனசுல எப்படி பதியுமா, இது வந்து மதவாதத்தை தூண்டுற அளவுக்கு பதியுமா. அதாவது கோயம்புத்தூர்ல குண்டு போடும் போது அங்க இருந்த அந்த சம்பவத்தை அனுபவிச்ச மக்கள் மனசுல அது எந்த மாதிரியான தாக்கத்தை அவங்க மனசுல பதிய வச்சதுன்னு இந்த பச்சைசங்கி பாரி சல்மான் கானால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா பாகிஸ்தான்ல நடக்கிற கதைய, பாகிஸ்தான்ல பண்ணக்கூடிய தீவிரவாதத்தை இது மாதிரி அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இந்தியாவை மையப்படுத்தி எது மாதிரியான தாக்குதலை நடத்துவாங்க, என்ன மாதிரி செயல்படுறாங்கன்ற ஒரு கதையை மையப்படுத்தி படம் எடுத்தா அது வந்து சாருக்கு வந்து ஏத்துக்க முடியல. ரொம்ப கோரா இருக்கான், பைத்தியம் முடிச்ச நாய. எனக்கு தெரிஞ்சு மாதவன் படத்துல நடிக்கும் போது பாரி சல்மான் கான் வந்து அரபிக் குத்து போன்ற வருங்கால பாடல்களை எப்படி டீகோட் பண்றதுன்ற ஒரு முறையை அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஐயா என்ன சொல்றாருன்னா, மாதவன் வந்து நடிச்ச அவார்ட் வாங்கலையாம், அவர் வந்து முட்டு கொடுத்து அவார்ட் வாங்கலாம். எதுக்கு முட்டு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ஐடியாலஜிக்கு அவர் முட்டு கொடுக்குறாராம். அதாவது எனக்கு அசிங்கமா சொல்லணும்னு தான் தோணுது. இவனை மாதிரி தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்குமே ஒரு ஐடியாலஜி இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ரசனை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஹீரோவை பிடிக்கும். அதனால எனக்கு பிடிச்ச ஹீரோ தான் உனக்கு பிடிக்கணும்னு மத்தவங்க கிட்ட திணிக்கிறதும் தப்பு, நான் கும்பிடுற கடவுளை தான் நீ கும்பிடணும்னு சொல்றதும் தப்பு, என் இஷ்டப்படி என்னுடைய கடவுளை கும்பிட உன்னுடைய அமைதியை நான் சீர்குலைப்பேன்னு சொல்றதும் தப்பு. அந்த மாதிரி மாதவனுக்கு அவருடைய தெய்வம் எதுவோ, அவருடைய ஐடியாலஜி எதுவோ, அவருக்கு யாரை பிடிக்குதோ அது சம்பந்தமா அவர் ஏதோ பண்ணிட்டு போறார். உனக்கு என்ன? நீ தீவிரவாதமே பண்ணாலும் பச்சைதங்கிங்களுக்கு உருண்டு பொருள் முட்டு கொடுக்குறியே, நீ யார் ராக் கோமாளி? அப்ப நீ பண்றது என்ன? பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? தமிழ் தேசியம் பேசுறேன்னு ஊரை ஏமாத்திட்டு நீ எதுக்கு பச்சை சங்கிகளுக்கு முட்டு கொடுக்குற? அதுலயும் தீவிரவாதத்துக்கு எதுக்கு முட்டு கொடுக்குற? கொமேனிக்கு ஏன் வீர வணக்கம் வைக்கிற? உனக்கு மூளை மண்டையில இருக்கா இல்ல ஜட்டில இருக்கா? இல்ல இதை நான் கேட்க விரும்பல. சரி, அவரு பிஜேபிக்கு முட்டு கொடுத்து பத்மபூஷன் விருதை வாங்கிட்டாராம். சார் வந்து சினிமால நான் சொன்னேன் இல்லையா, காட்ஃபாதர் படம்லாம் எடுத்துட்டு இப்போ ஓஞ்சி போயிருக்காரு. இவருக்கு சினிமாவை பத்தி எல்லாமே தெரியும். மாதவன் மின்னலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய நடிப்பு திறமையால அந்த ஆளு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கான். வளர்ந்து அவர் அவார்டு வாங்கினா உனக்கு என்ன? சரி, மாதவன் வந்து சங்கியான், அவர் வந்து பிஜேபி ஐடியாலஜிய பிடிச்சுக்கிட்டு அவர் வந்து அவார்டு வாங்கிட்டாராம். அப்ப அஜித்துக்கு கொடுத்தாங்களே, அது எந்த சங்கீதத்துல வரும்? அப்ப கேப்டன் விஜயகாந்த் கொடுத்தாங்களே, அது எந்த சங்கீதத்துல வரும்? இதெல்லாம் சங்கீதத்துல வருமா, வராதா? தற்குறி பாரி சல்மான் கான், இதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது எது வேணா பேசிடலான்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நம்ம பேசுறதுல ஓரளவுக்கு லாஜிக் இருக்கணும், ஓரளவுக்கு அந்த பக்கம் இருக்க உண்மை இந்த பக்கம் இருக்க உண்மை எது சரின்றத நாம தெரிஞ்சு பேசணும். எதுவுமே இல்லாம நான் நினைச்சது மட்டும்தான் உண்மைன்னு இது மாதிரி கிறுக்குத்தனமா பேசவே கூடாது. தயவு செய்து ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். சினிமா பத்தி ஏதாவது தெரிஞ்சா பேசணும், தெரியலன்னா மூடிட்டு அரபிக் குத்த டீகோட் பண்றதோட நிறுத்திக்கணும். ஏன்னா சினிமா பத்தி உனக்கு ஒரு இழவும் தெரியல. காங்கிரஸ் வந்து வந்தே மாதரம் சொல்லுமா, பிஜேபி தான் பாரத் மாதா அப்படின்றத இவங்க பிடிச்சுக்கிட்டாங்களாம். ஏன்னா காங்கிரஸ் அது சொல்றதால இவங்க இது சொல்லணும் இல்லையா, அதனால இவங்க இதை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பாரி சல்மான் கான் வரலாற்று ரீதியா ஆய்வு பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. தற்குறி பாரி ஒரு விஷயத்த பத்தி பேசினா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒண்ணு தெரிஞ்சு பேசணும், இல்லைன்னா மூடிட்டு இருக்கணும். இந்த பாரத் மாதான்ற கான்செப்ட 1873ஆம் ஆண்டு கிரண் சந்திரோபத்யா அவர் தான் முதல்ல பாரத் மாதா என்ற கான்செப்டே கொண்டு வந்தார். அது எதுக்குன்னா, வெள்ளையர்களுக்கு எதிராக நம்முடைய தேசம் இருக்கணும்
அப்படின்ற மாதிரி இவர் பாரத மாதா அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அந்த டேர்மையே அவர் தான் காயின் பண்ணார். அதுக்கு அடுத்துதான் பாரத் மாதா கி ஜேன்றதே ஆட் ஆச்சு. இதெல்லாம் தெரியணும். தெரியாம பச்சை சங்கிகளுக்கு முட்டு கொடுக்குறேன்ற பேர்ல இந்தியாவுக்கு எதிராக எவன் எது பண்ணாலும் அவனுக்கு முட்டு கொடுக்குறேன்ற பேர்ல இது மாதிரி கேவலமான வேலையை பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்தியாவுல இஸ்லாமிய மதத்துக்கான அமைப்பு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. ஆனா இந்துக்களுக்குன்னு இருக்க ஒரே அமைப்பு RSS. அந்த ஒரு அமைப்பு மேல இவன மாதிரியான வரலாற்று அறிவு இல்லாத தற்கூரிகளுக்கும் சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு இருக்க அவங்களுக்கு முட்டு கொடுக்கிற பல தற்கூரிகளுக்கும் எவ்வளவு வன்மன்றதை யோசிச்சு பாருங்க. எது எடுத்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் RSS வந்துருவானுங்க. ஆனா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் மத்த எவன் எது பண்ணாலுமே அதை பத்தி பேசவே மாட்டானுங்க. இதே தற்கொலையை பாருங்க, இந்த படத்துல குண்டு வச்சுட்டாங்க, அப்படி பண்றாங்க, பயங்கர போரா இருக்குன்னு சொல்ற தற்கொலை கோயம்புத்தூர் நடந்த குண்டு வெடிப்பை பத்தி பேசுவானா? பேச மாட்டான். ஏன்னா இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் இந்த தற்கொலைக்கு பச்சை சைங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, வீர வணக்கம் செலுத்தி முட்டு கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு அஜெண்டாவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான். கன்ஃபார்ம் அது கிளியரா தெரியுது. ஆரம்பத்துல நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், ஏதோ 1-2 வீடியோல இது மாதிரி பேசுறாருன்னு. ஆனா இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை சங்கிகள் கிட்ட துருராத்தை மாதிரி ஒண்ணு காசு வாங்கிட்டு பேசணும், இல்லைன்னா ஃபியூச்சர்ல இப்ப இருக்க இயக்கத்தை அப்படி அரசியல் கட்சியா மாத்த போறன்ற நோக்கத்துக்காகவே, பச்சை சங்கிகளுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நோக்கத்துக்காகவே இந்த தற்கொலை இது மாதிரியான வேலைகளை செய்ய வாய்ப்புகள் இருக்குன்றது 100% கன்ஃபார்ம் தெரியுது. அடுத்து ஐயாவுடைய அதீதமான மூளையை பயன்படுத்தி சென்சார்ஷிப் வந்துட்டாரு. சென்சார் போர்டு என்ன பண்ணுதான், இலங்கை சம்பந்தமா, இலங்கை தமிழர்களை படுகொலை செஞ்சது இது சம்பந்தமா எந்த படம் வந்தாலும் அவங்க இலங்கைன்ற நேமை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்களாம். அதனால இந்தியாவும் அதை அனுமதிச்சு அவங்களுடைய பேரை நீக்கிட்டு அவங்க சம்பந்தமா, இனப்படுகொலை சம்பந்தமா தமிழர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வேலை பண்றாங்கன்னு இந்த பாரி சல்மான் கான் சொல்லிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை நமக்கு நட்பு நாடு, பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு. எப்போத்துல இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதுல இருந்தே பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு. ஆனா இலங்கை அப்படி கிடையவே கிடையாது. இலங்கை இந்தியாவுக்கு நட்பு நாடாதான் இருந்து வருது. இந்தியாவுல தமிழ் ஈழத்துக்கு தேவையான, விடுதலை புலிகளுக்கு தேவையான படைகள் இங்க பயிற்சி எடுத்திருக்கு. பயிற்சி எடுத்து இங்க ஆயுதமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து அவங்க இலங்கைக்கு போய் அங்க சண்டையிடும் போதும் அவங்களுக்கு இங்க இருந்து ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையெல்லாம் இந்த பாரி சல்மான் கான் மறந்துட்டு இப்போ மீனவர்களுக்கு அது மாதிரி ஆகிவிட்டது, அங்க நடந்த படுகொலையை பத்தி பேசினா இவங்க சென்சார்ஷிப் பண்ணிடுறாங்கன்னு உருட்டுறதெல்லாம் ஆகப்பெரிய அயோக்கியத்தனம், சில்லறத்தனம். ஏன் அங்க நடக்கிற விஷயத்த இங்க காட்டக்கூடாதுன்னா, இங்க இருக்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க நம்மள ஆளக்கூடியவங்க தான் அதை வலியுறுத்தணும். நீயும் நானும் சொன்னாலாம் ஒன்னும் புடிங்கிட முடியாத தற்குறி பாரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க தன்னெழுச்சியா எழுந்து போராடக்கூடிய அளவுக்கு தமிழர்களுக்கு அவங்களுடைய வரலாறு தெரியுமா? முதல் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் உன்னால சொல்ல முடியுமா? இங்க இருக்க எத்தனை தமிழர்களுக்கு இலங்கையில நடந்த ஈழப்படுகொலையுடைய காரணம் என்னன்னு தெரியும்? ஈழப்படுகொலைக்கு முன்னாடி ஏன் இலங்கையில நம்மளுடைய தமிழர்கள் போராடினாங்க அப்படின்றதாவது தெரியுமா? இந்த மாதிரி அங்க நடந்த எந்த விஷயமும் தெரியாத ஜனங்கள் கிட்ட இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசினா அவங்களுக்கு என்ன புரியும்? முதல்ல புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கே இங்க ஆள் இல்லாதப்ப நீயே பச்சை சங்கிகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க. இன்னை வரைக்குமே நான் தமிழீழ மக்களுக்காக பேசுறேன், விடுதலை புலிகளுக்காக பேசுறேன்னு உருட்டிட்டு யூடியூப்ல உட்காந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்க, பச்சை சங்கிகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க. இந்த வேலையை நீ பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவை ஆளக்கூடிய மத்தியில இருக்கவங்க எவ்வளவு வெளியுறவு கொள்கையை அவங்க கையாளணும், எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, எவ்வளவு சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. யூடியூப்ல உட்காந்து பேசுற உனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எந்த அளவுக்கு வெளியுறவு கொள்கையை மெயின்டைன் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். நீ பாடம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சென்சார் போர்டுல இந்த படத்துல ஏன் இது மாதிரியான காட்சிகள் வச்சாங்கன்னா, பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு, இலங்கை நமக்கு நட்பு நாடு. இன்னொரு விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், பிஜேபி ஆட்சியில இருந்து அவங்கதான் இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவு தந்தா மாதிரியே இங்க பாரி சல்மான் கான் போன்ற தீவிரவாதிகளுக்கு முட்டு கொடுக்கும் ஆட்கள் இந்த பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த இனப்படுகொலைக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பிஜேபி அப்ப ஆட்சியில இல்லவே இல்லை. நல்லா கவனிச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கவங்க, தமிழ்நாட்டை ஆளக்கூடியவங்க தான் அழுத்தம் தந்திருக்கணும் எங்க மத்திய அரசுக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல மத்திய அரசு கூட கூட்டு சேர்ந்துட்டு இங்க எந்த விதமான அழுத்தத்தையும் தராம, ஈழத்துல என்ன நடக்குதுன்றத டெலிகாஸ்ட் கூட பண்ணாம தடுத்துட்டு
எல்லாத்துக்கும் உதவியா இருந்தவங்களை கேள்வி கேட்கணுமா, இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத பாஜகவை கேள்வி கேட்கணுமா? மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பாஜக இதுக்கு முன்னாடி 70 ஆண்டு காலமா என்ன பண்ணி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க ஒன்னொன்னா சரி பண்ணிட்டு வராங்க. இந்த கதையெல்லாம் உலக அரசியல் தெரியாத தற்குறி பாரி சல்மான் கான் மாதிரியான ஆட்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாம தான் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் RSSன்றது, இந்துத்துவான்றது, பாஜகன்றது, இதை தவிர வேற எதுவும் பேச தெரியாது. தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன், ஈழத்துல நடந்த இனப்படுகொலைக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் இருந்தது மத்தியில, இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருந்தது. அப்போ நம்மளால ஒண்ணுமே புடுங்க முடியல. அப்பவே ஒண்ணும் புடுங்க முடியாத நம்ம இப்ப நம்மளால என்ன புடுங்க முடியும்? புடுங்க முடியாது. அதாவது மீனவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா அதுல நாம என்ன பண்றோம்னா, எதை பாக்குறோம்னா, மீனவர்கள் கடலுக்கு போறாங்க, அங்க மீன் பிடிக்க போறாங்க, அவங்களுடைய படகை இலங்கையில் ராணுவம் என்ன பண்றாங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மீனவர்களை கைது பண்றாங்க, இல்ல சொல்றாங்க. அது மாதிரியான நிகழ்வுகளை பத்தி தான் பாரி பேசிட்டு இருக்காரு. ஆனா அதையும் தாண்டி அங்க சைடா வரக்கூடிய ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூ பத்தி பாரி போன்ற தற்குறிகளுக்கு சுத்தமா தெரியாது. அங்க இது மாதிரியான பிரச்சனையும் இருக்கிறதாலதான் நிறைய நேரத்துல இந்த சிங்கள தற்குறிகள் இது மாதிரி வேணுமுன்னே அவனுங்க என்ன பண்றானுங்க, போட்டை இழுத்துட்டு போய் அவனுங்க நாட்டுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய மீனவர்களையும் சிறைப்படுத்தி நம்மள வேணும்னே இம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்துல இந்தியா தீவிரமா செயல்படணுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன், இந்த விஷயத்துல இந்தியா செயல்பட்டு தான் ஆகணும். ஆனா அதையுமே இந்த பாரி சல்மான் கான் நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வெளியுறவு கொள்கையில் நிறைய பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னு அது தெரியும். இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாம யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நான் தமிழினத்துக்காக பேசுறேன், ஈழத்துக்காக பேசுறேன்னு பறந்து விரிந்து வாழக்கூடிய தமிழர்களை ஏமாத்துற வேலையைத்தான் இந்த பாரி சல்மான் கான் பண்ணிட்டு இருக்காரே தவிர நேர்மையா தமிழீழ மக்களுக்காக பேசுறவன் இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தனுமே கிடையாது. அதை நான் 100% அடிச்சு சொல்வேன், எவனுமே கிடையாது. இவனுங்க எல்லாருமே ஓட்டுக்காக ஏமாத்திட்டு தான் இருக்கானுங்க. அதுலயும் விடுதலை புலிகள், ஈழம், இனம்னு சொல்லி இந்த 3 வார்த்தையை சொல்லி இன்னி வரைக்குமே தமிழக மக்களை ஏமாத்திட்டு வரானுங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த பாரி சல்மான் கான். அதாவது இந்த உலகத்திலேயே துரந்தர் மட்டும்தான் சென்சார்ஷிப்ல வெளியுறவு கொள்கை எல்லாத்தையும் இது உள்ள புகுத்தி பயங்கரமா பிற நாடுகளை எல்லாம் மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம். அதையும் இங்க இருக்க சென்சார்ஷிப் கண்டுக்காம வேணும்னே பிஜேபிக்காக இவங்க ஆதரவு தெரிவிச்சு இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்களாம். இதனாலதான் சொல்றது, சினிமாவெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி எந்த படத்தை, அதாவது உலக லெவல்ல வேற ஏதாவது மொழி படத்தை பார்த்திருக்கியா? பார்த்தது கிடையாதுன்னா சும்மா இருக்கணும். ருவாண்டா ஜெனசைடு பத்திலாம் இந்த தற்கொலைக்கு துளியும் தெரியாது. அது சம்பந்தமா வந்த படம் எதையுமே இந்த தற்கொலை பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. 100% அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்துல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நெஞ்ச சீன்ஸ் கிடையாது. அதுல கேவலமான கற்பழிக்கிற சீனு, மார்பை வெட்டுற சீனு, அதாவது பெண்ணுடைய மார்பை வெட்டுற சீனு அப்படியே நடு ரோட்ல போட்டு வெட்டுவாங்க. ருவாண்டா ஜெனசைடுன்னு போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த இனப்படுகொலை ஏன் நடந்துச்சு. அந்த இடத்துல இருந்த யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் என்ன புடுங்குச்சு, அது முதற்கொண்டு இந்த படத்துல தெளிவா காட்டியிருப்பாங்க. ஏன் அது நடந்துச்சு, அந்த இனப்படுகொலை ஏன் நடந்துச்சு, அதனுடைய ஆரம்ப புள்ளி எது, நடுவுல என்ன ஆச்சு, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன கட்டுச்சு, அந்த நேரத்துல பிற நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி இந்த மக்களுக்கு உதவி பண்ணாங்க, அவங்க உதவி பண்ணாங்களா இல்லையா, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெளிவா அந்த படத்துல இருக்கும். ஹர்ட் லாக்கர் படத்தை இந்த பாரி சல்மான் கான் போய் பார்த்துக்க வாய்ப்பு கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட படங்களை என்னால சொல்ல முடியும். ஆனா இது மாதிரி ஏகப்பட்ட படங்களை சொன்னாலுமே அந்த படத்தை பார்த்தாலுமே இந்த மாதிரியான பாரி சல்மான் கான் போன்ற தற்குறிகளுக்கு புரியாது, எதுவுமே புரியாது. இந்தியாவில மட்டும்தான் இந்த மாதிரியான கொடூரங்கள் நடக்குது, இந்தியாவில மட்டும் பிற மதத்தை ஒடுக்குறாங்கன்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல இந்த மாதிரியான ஆட்கள் வாடுறதால நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. எப்ப எதுக்கு எடுத்தாலும் யூதர்கள்னு சொல்லிடுறது. மக்களே, பாரி சல்மான் கான் மாதிரி ஒரு மழுமட்டிய நீங்க இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. 9/11 சம்பவம் நடந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 9/11 சம்பந்தமா எடுக்கப்பட்ட அத்தனை படத்துலையுமே என்ன காட்டுவாங்கன்னா அந்த 9/11 அட்டாக்க காட்டுவாங்க. அதை சென்சார் பண்ணிட்டு அமெரிக்கா மக்கள் கிட்ட சென்சார் பண்ணிட்டு இது மாதிரி அட்டாக் நடந்துச்சு, இங்க இருந்து படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா காட்ட முடியாது. ஏன் இந்த படம் ஆரம்பிக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக ஆரம்பத்திலேயே இந்த காட்சியை வைப்பாங்க. இந்த காட்சியை வச்சு இதுல இருந்து தான் நகருதுன்னு இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே வெளிப்படுத்துவாங்க. அதனால சென்சார்ல அதை கட் பண்ண மாட்டாங்க. அதை கட் பண்ணிட்டா அந்த படம் எதுக்காகன்றதே நமக்கு தெரியாது.
அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியணும்னா அந்த படம் ஆரம்பத்துல இந்த மாதிரியான காட்சிகள் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துன்றத மையப்படுத்தி வச்சாதான் பாக்குறவங்களுக்கு புரியும். அதாவது இந்தியாவில நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமா இந்த படத்துல வச்சது சாருக்கு ரொம்ப எதிர்பார்க்க முடியாத பேரதிர்ச்சியை தந்திருக்கான். உனக்கே அது அதிர்ச்சியா இருக்கு? ஃபர்ஸ்ட் தீவிரவாதிகள் பண்ண தாக்குதலையும் தீவிரவாதிகள் என்ன பேசினாங்கன்றது தானே அதுல காட்டியிருக்காங்க. அதுல இந்திய மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அதை அனுபவிச்ச அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து அனுபவிச்ச எல்லா மக்களும் அந்த படத்தை பார்த்துட்டு போட்ட ட்வீட் எப்படி தெரியுமா இருந்து, இதை நாங்க கண்ணெதிர்க்க பார்த்தோம், அப்படி ஒரு சம்பவத்தை நாங்க பார்த்ததே இல்லை, இது மாதிரியான சம்பவம் கொடூரமான சம்பவம், என்ன கேவலமான சம்பவம்னு அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். கூலா இங்க யூடியூப்ல உட்காந்துட்டு நாளுக்கு நான் ரூம்ல உட்காந்துட்டு ஊரை ஏமாத்திட்டு தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த படத்துல அதையெல்லாம் அனுமதிச்சது தப்பே கிடையாது. சென்சார்ஷிப்ல கரெக்டா தான் பண்ணிருக்காங்க, சென்சார் போர்ட்ல கரெக்டா பண்ணிருக்காங்க எந்த சீன் இருக்கணும் எந்த சீன் இருக்கக்கூடாதுன்னு. இதே மாதிரிதான் 9/11 சம்பவத்திலையும் பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் பிரிட்டன்ல நடந்த தாக்குதலையும் மையப்படுத்தி படம் எடுத்திருக்காங்க. அதுலயும் இதே மாதிரி காட்சிகளை வைப்பாங்க. உனக்கு படத்தை பத்தி எதுவுமே தெரியலன்னா மூடிட்டு இருக்கணும். மறுபடியும் சொல்றது அதுதான், உனக்கு தமிழ் படத்தையே தெளிவா பார்க்க தெரியாது. இதுல ஹிந்தி படத்தை பார்த்துட்டு டீகோட் பண்றன்ற பேர்ல அது பாஜக படம்னு நீ ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு இந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த படத்துல வந்த எதுவுமே உனக்கு புரியாதுன்னு. அதே மாதிரி உலக அளவுல தீவிரவாத தாக்குதலை மையப்படுத்தி எத்தனை படங்கள் வந்திருக்குன்றத தயவு செய்து தேடி பாத்துறாத. ஏன்னா அதை உனக்கு பார்த்தாலும் புரியாது. உன்ன மாதிரி மூளை வச்சிருக்கவனுங்களுக்கு, பச்சை சைங்களுக்கு முட்டு கொடுக்கணும்னு உறுதியா இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான ஆதாரத்தை எடுத்து முன்னாடி வச்சாலுமே நீங்க எல்லாம் ஏத்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க. இது இந்தியா சம்பந்தமா, இந்தியாவில் நடந்த தாக்குதல் சம்பந்தமா எந்த படத்தை எடுத்தாலுமே அது ப்ராபகேண்டா. ஆனா இந்தியாவில இருக்க ஒரு ஏஜென்ட்டும் பாகிஸ்தான்ல இருக்க மக்களும் சேர்ந்து முத்தம் கொடுத்துக்கிட்டாலோ குழந்தை பெற்றுக்கிட்டாலோ டூயட் பாடினாலோ அது மனிதத்தன்மையை போற்றும் படம்னு இங்க ஊட்டக்கூடிய ஆட்கள்ல ஒரு ஆட்லாம் இந்த பாரி சல்மான் கான் என்ற தற்குறி. மகளே சத்தியமா சொல்றேன், எந்த அளவுக்கு வெறியாகுதுன்னா அந்த அளவுக்கு வெறியாகுது. இது தெளிவா ஆதித்யர் மென்ஷன் பண்ணிப்பாரு, ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் பேஸ்ட் ஆன் ட்ரூ எவென்ட்ஸ்னு. இதெல்லாம் படம் பார்க்கவே தகுதி இல்லைன்னு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். உனக்கு படம் பார்க்கவே தகுதி இல்லை. இதுல இந்த படத்துல எந்தெந்த காட்சிகள் எல்லாம் உண்மையா நடந்த காட்சிகள் வச்சிருக்காங்கன்னு கூட உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ இது கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனல் படம்னு முடிவு பண்ணிட்டு அதை உக்காந்து இவ்வளவு நேரம் பிஜேபி ஐடியாலஜிக்காகத்தான் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு பேசுறதே எவ்வளவு பெரிய கேவலமான வேலை தெரியுமா? இதுக்கு நீ இந்த படத்தை பார்த்த வரலாறு தெரியாத எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். படத்தை பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா போய் தேடி பார்த்தாங்க, இதுல காட்டினதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு. அப்படி தேடி பார்த்தவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்தது? பயங்கரமா இருந்தது. எப்படிடா இப்பேற்பட்ட சம்பவம் நடந்திருக்கு, இந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரியவே இல்லையே, இதை எவ்வளவு தைரியமா படத்துல வச்சிருக்காங்கன்றதான் பேசானுங்க தவிர சென்சார் போர்டு ஏன் இதை அனுமதிச்சுன்னு யாருமே பேசல. ஏன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுன்னு தெரியணும், மக்களுக்கு பதியணும். கேவலமான செயல் பதியணும், கேவலமான குற்றங்கள் நடந்தது பதியணும், கேவலமான போதை கலாச்சாரங்கள் மனசுல பதியணும்னா நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஆனா இது மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் எதிர்காலத்துல வரவிருக்கக்கூடிய பிரச்சனைய எதிர்கொள்ள முடியும். ஏன்னா உன்ன மாதிரி பச்சை சைங்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய கூட்டம் இந்த இந்தியா முழுக்க கிடையவே கிடையாது. உன்ன மாதிரி சில தற்குறிகள் மட்டும்தான் அப்படி இருக்கீங்க. இந்த படத்துடைய டைட்டில் கார்ட்லயே ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் பேஸ்ட் ஆன் ட்ரூ எவென்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதை ஏன் போட்டிருக்காங்க, அது எங்க இருக்குன்னு கூட பார்க்க தெரியாத இது மாதிரியான வீர வணக்கம் செலுத்தக்கூடிய தற்குறிகள் தான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய கேவலம். சினிமா அறிவே இல்லாத இந்த மாதிரியான தற்குறிகள் எல்லாம் அரபிக் குத்துவை டீகோட் பண்ணும்போது அந்த வீடியோவை எப்படித்தான் லட்சக்கணக்கானோர் உட்காந்து பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் மூலன்றது துளியும் கிடையாதாடா? சார் கரெக்டா கடைசியா அவருடைய பாயிண்ட்க்கு வந்துட்டாரு. இந்த படம் பிஜேபிக்கான ப்ராபகேண்டா பிலிம். அதனால இந்த படத்துல காங்கிரஸ் உடைய ஆட்சி தீவிரவாதத்துக்கு ஆதரவு தந்த ஆட்சி மாதிரியே இவங்க நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அப்படி நடந்த மாதிரி மக்கள் ஏத்துப்பாங்க இல்லையா? அதனால இந்த படம் பிஜேபி ப்ராபகேண்டா படம்னு இந்த திரைப்படங்கள் பத்தி அதிகமா தெரிஞ்ச காட்ஃபாதர், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரியான படங்களை எடுத்த இயக்குனரே சொல்லிட்டாரு. அதனால இது நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ப்ராபகேண்டா படம் நாங்க எடுத்துக்கணும்.
இந்த தற்குறிக்கு இந்த வார்த்தையை சொன்னப்பவே தெரிஞ்சு போச்சு. இந்த தற்குறிக்கு சுத்தமா இந்தியாவுடைய வரலாறு தெரியவே தெரியாது. அதுலயும் வட இந்தியா வரலாறு சுத்தமா தெரியாது. காங்கிரஸ் பீரியட்ல என்னென்ன நடந்ததுன்னு 1% கூட இந்த தற்குறிக்கு தெரியாது. அது கன்ஃபார்மா நான் சொல்லுவேன். பாரி சல்மான் கான் வீடியோவை பார்த்துட்டு ஓ பாரி சொன்னது சரிதான், இது காங்கிரஸ்க்கு எதிரான ப்ராபகேண்டா படம் தான் இந்த பிஜேபி எடுத்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு தெரியாது, பாரி தற்குறிக்கு சுத்தமா தெரியாது. காங்கிரஸ் ஆட்சியில 2006ஆம் ஆண்டு பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் ப. சிதம்பரம். இவர் கூடவே அரவிந்த் மயரம் ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தாரு. இவங்க கூடவே அசோக் சாவ்லான்றவரு அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. அந்த நிறுவனம் மூலமா SPP அப்படின்ற பிரிண்டிங் நோட்டை எங்க இருந்து வாங்கினாங்க, பிரிட்டிஷ் ஃபர்ம் கிட்ட இருந்து வாங்கினாங்க. அந்த பிரிட்டிஷ் ஃபர்முடைய பேர் டெலாரு. இந்த டெலாரு எதுல ரொம்ப தனித்துவமானதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க உலகத்துல இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கும் பிரிண்டிங் பேங்கிங் நோட்ஸ் இதுல அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. இதனால டெலாரு கிட்ட இருந்து இவங்க 3 பேரும் இவங்க நிறுவனம் மூலமா அந்த பேப்பர்ஸை வாங்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே SPP-ய பாகிஸ்தானும் டெலாரு கிட்ட இருந்து வாங்குதுன்னு. அப்படி தெரிஞ்சவங்க அதை தெரிஞ்சும் இங்க கண்டினியூ பண்ணாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போதுதான் இதன் மூலமா இந்தியாவுடைய கரன்சியை பாகிஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அடிச்சு இந்தியாவில கவுண்டர்ஃபீட் கரன்சியை 6 மாதிரி ஓட விட்டாங்க. இதை தெரிஞ்ச பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணாருன்னா, இவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது 2010ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை தடை பண்ணிட்டாரு. எது, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா, இந்த நிறுவனத்தை தடை பண்ணிட்டாரு. ஆனா 2012ஆம் ஆண்டு மறுபடியும் ப. சிதம்பரம் பினான்ஸ் மினிஸ்டரா ஆக்கப்பட்டதால என்ன பண்ணாருன்னா, தடை செய்யப்பட்ட நிறுவனத்தை வச்சு இவர் மறுபடியும் SPP-ய வாங்க ஆரம்பிச்சார். இதுல இருந்து ஒரு விஷயத்த எனக்கு நல்லா சொல்லுங்க, தடை செய்யப்பட்ட நிறுவனத்தை வச்சு இந்தியாவுடைய கரன்சி அடிக்கக்கூடிய விஷயத்த வாங்கி ஒரு நாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் பாரி மாதிரியான தற்கூரிகளுக்கு துளியும் தெரியாது. ஒரு தடை செய்யப்பட்ட நிறுவனம் மூலமா இது மாதிரி செய்யறதே தவறு, அதுலயும் தேச துரோகம் தான். ஆனா இப்படி இருக்கும்போது ஏன் அவர் மேல வழக்கு தொடுக்கல, இதுல சம்பந்தப்பட்ட யார் மேலேயும் ஏன் வழக்கு தொடுக்கல, அப்படின்னா வழக்கு தொடுத்திருக்கணுமே அப்படின்னு பாரி நியாயமா கேட்கலாம். இந்த காலத்துல யாருடைய ஆட்சி இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய ஆள் மேலே எப்படி அவங்க கேஸ் போடுவாங்க, யாராவது போடுவாங்களா, போட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இது சம்பந்தமா இருந்த எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவரையும் எந்தவித தப்பும் செய்யலன்ற மாதிரியே இந்த தப்புக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு காட்டிட்டாங்க. ஆனா 1999ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பிரிட்டிஷ் நிறுவனமான டெலாரு நம்ம இந்தியாவில ஏகப்பட்ட குறைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. 1999 இருந்தே இந்த பிரச்சனை நம்ம இந்திய ஊடகங்கள் முழுசும் பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாரி சல்மான் கான் போன்ற தற்கூரிக்கு துளியும் தெரியாது. ஏன்னா பாரி சல்மான் கான் தற்கூரிக்கு வாயில வந்ததை பேச மட்டும்தான் தெரியுமே தவிர ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ண தெரியாது. இவ்வளவு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துல ஏதாவது ஒன்னாவது இந்த பாரி சல்மான் கான் தற்கூரிக்கு தெரியுமா? நீங்களே கேளுங்க. பாரி வீடியோ பாக்குற அவருடைய சப்ஸ்கிரைபரா இருக்க பாரிய புடிச்சு தொங்கக்கூடிய நீங்க எல்லாருமே கேளுங்க. என்ன பாரி இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் நியாயமான்னு கேளுங்க. அடுத்து சார் எங்க வந்துட்டாருன்னா, பிபிசி நரேந்திர மோடியை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துருச்சான். பிபிசி இந்தியாவை பத்தி, இந்தியாவில என்ன நல்லது நடந்தாலுமே அவன் என்ன சொல்லுவான்னா, இந்தியாவில மாதிரி ஒரு கொடூரம் வேற எங்கேயுமே நடக்காது, இந்தியாவில நடக்கிற மாதிரியான அயோக்கியத்தனம் வேற எங்கேயுமே நடக்காது, இந்தியாவில தான் இந்த உலகத்திலேயே அதிக வறுமையில் வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா குண்டு போட்டுட்டு அந்த இடத்துல சாப்பிட கூட வழி இல்லாம ஆயிரக்கணக்கானோர் இறந்து போயிருப்பாங்க. அந்த நாட்டை இப்படி பார்த்துட்டு அங்க நல்லா வாழ்றாங்க, அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது, இப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம இந்தியர்களான நம்ம தினசரி நம்மளுடைய வாழ்க்கைய அவ்வளவு சந்தோஷமா சகஜமா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை பார்த்து இவன் என்ன சொல்லுவான்னா, இங்க ரொம்ப வறுமையில வாடுறாங்க, அதனால இங்க நடக்கிற ஆட்சி கொடூரமான ஆட்சின்னு அவன் கொட்டை எழுத்துல போடுவான். யாரு? பிபிசி காரன். பிபிசி காரனுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய வேலையே இதுதான். ஏற்கனவே போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்தியாவை மையப்படுத்தி இந்தியாவை குறி வச்சு தி வயர், கார்டியன், குவிண்ட், பிபிசி இது மாதிரியான வெளிநாட்டு ஊடகங்கள் எப்பவுமே லிட்ரலி 1000% ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு ஊடகங்கள் எப்படி செயல்படும்ன்ற விஷயம் கூட பாரி சல்மான் கான் போன்ற உருட்டு தற்கூரிக்கு சுத்தமா தெரியாது. லிட்ரலி he has no idea about anything.
ஒரு விஷயம் கூட தெரியாது, ஒரு விஷயம் கூட தெரியாம சும்மா ஒரு சில விஷயத்த மேய்ஞ்சிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது உண்மையாவே மக்களே எனக்கு சத்தியமா பிடிக்காது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தன் பேசுறான்னா அவனை என்னைக்குமே நம்பாதீங்க. சீரியஸாவே சொல்றேன். இப்ப என்கிட்ட டெக்னிக்கல் ரிலேட்டடா ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா தெரியாது, நான் ஓப்பனா ஒத்துப்பேன். அதே மாதிரி என்கிட்ட ராக்கெட் சயின்ஸை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா தெரியாது, அதை பத்தி படிச்சு வேணா நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரியே நான் எங்கேயுமே பதில் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த பாய் சல்மான் கான் தற்கொலை இருக்காரு பாருங்க, சார் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல், இந்த பிக் பேங், எவல்யூஷன் தியரி, மனிதர்கள் எப்படி உருவானார்கள், மனிதர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், பெண்கள், பெண்ணியம், LGBTQ+, கான்ஸ்பிரசி, யூதர்கள், போர், அணு ஆயுதங்கள், ஆயுதங்கள், போர் பத்தின தந்திரங்கள், இது எல்லாத்தையும் சார் வந்து கரைச்சி குடிச்சிருப்பாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படா ஒருத்தனால இவ்வளோத்தையும் பேச முடியும்னு. ஆனா பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அதை டீகோட் பண்ணணும்னு நினைச்சா ஒரு வீடியோ 2 வீடியோ இல்ல மக்களே, எல்லா வீடியோவையும் உட்காந்து டீகோட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உருட்டுதல்ல அதிகமா இருக்கும். இது மாதிரி வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் எந்த மாதிரி இந்தியாவை தாக்கும், எந்த மாதிரி இந்தியாவை நெகட்டிவ் ஷேட்லயே இவங்க இந்த உலகம் முழுக்க காட்டிட்டு இருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய டாபிக். அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம பிபிசி டாக்குமெண்ட்ரி எடுத்துருச்சான். அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்ததால அது வந்து 100% உண்மையா, அதை மறுக்கவே முடியாதான். யாரா நீ எங்கிருந்தா வந்திருக்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணா செட் பண்ணலாம். இப்ப நீயே உட்காந்து செட் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு வீர வணக்கம் வச்ச, அதை பார்த்த எத்தனை பேரு அதை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் பிபிசியும் இந்த விஷயத்துல நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மோடி டாக்குமெண்ட்ரியை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா பார்த்துட்டு அதுல என்னென்ன இருக்குன்னு அக்கு வேற ஆணி வேற நான் உங்களுக்கு 100% சொல்றேன் மக்களே. கன்ஃபார்ம் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதுக்காகவே போடுறேன். பாரி சல்மான் கான் போன்ற தற்கூரிகளுடைய அறிவாளித்தனத்தை வெளிக்காட்டுறதுக்காகவே இந்த வீடியோவை போடுறேன். கன்ஃபார்ம் போடுவேன். இந்த பிபிசி காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு உங்க நிறைய பேருக்கு தெரியாது. பாரி தற்கூரிக்கு சுத்தமா தெரியாது. மறுபடியும் சொல்றேன், பாரி தற்கூரிக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த குஜராத் கலவரம் நடந்தது இல்லையா, அதை மட்டும்தான் இவன் எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஏன் இந்த குஜராத் கலவரம் நடந்ததுன்றதுக்கான காரணத்தை இவன் பேசவே மாட்டான், எங்கேயுமே பேசவே மாட்டான். அப்படியே அந்த விஷயத்த அவன் பேசும்போது என்ன பேசியிருக்கான்னா, அங்கேயுமே குறிப்பிட்ட இந்து மதத்துலதான் தவறு இருக்குன்ற மாதிரியே எப்பவுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவான். ஏன்னா மோடி இந்து மதத்தை சார்ந்தவர் இல்லையா, அதனால இந்து மதம் சார்ந்த எதுவுமே இங்க வந்துடக்கூடாதுன்றதுல ஆரம்பத்திலிருந்தே இவனுங்க தெளிவா இருந்து வந்திருக்காங்க. இவனுங்களுடைய பிளான் 2014 டோட்டலா கொலாப்ஸ் ஆனதால இவனுங்களால அந்த வயிற்றெரிச்சல தாங்கவே முடியல. அந்த டாக்குமெண்ட்ரிய பாரி சல்மான் கான் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் கூட பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க ஒரே விஷயத்த தான் பேசும். என்ன பேசும்னா, மோடி தான் அதுக்கு காரணம், மோடி தான் இந்த தாக்குதலுக்கு காரணம். இவர் 72 மணி நேரம் இந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தந்து அவங்கள இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க வன்முறைய வெறியாட்டத்தை ஆடுங்க அப்படின்னு மோடி வந்து அனுமதிச்சாரு. வேணுமுன்னே அதை தெரிஞ்சு இவர் அமைதி காத்தாருன்னு சொல்றதுதான் இந்த டாக்குமெண்ட்ரியோட மெயின் பாயிண்ட். பட் உண்மையிலேயே அது நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. உண்மை வேற. இத ஆய்வு செஞ்சு எக்ஸ்டென்சிவ் ரிப்போர்ட் கொடுத்தவங்களே இது ஒரு குப்பை, இது ஒரு ப்ராபகேண்டா, இது சம்பந்தமா மோடியை டார்கெட் பண்றது வேணும்னே பண்ற வேலைன்னு தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா எவனுமே அதை பத்தி பேசுறதும் கிடையாது, அதை பார்த்ததும் கிடையாது, அதை படிச்சதும் கிடையாது. பாரி சல்மான் கான் போன்ற தற்கொலைக்கு புத்தகத்தை படிக்கிற அறிவு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இதுல டாக்குமெண்ட்ரிக்கு போயிட்டாரு சார், எத்தனை டாக்குமெண்ட்ரியை பார்த்திருக்காருன்னு எனக்கு தெரியல. டாக்குமெண்ட்ரின்னா என்னன்னே தெரியாதுங்க சார். அதுல வர எல்லாமே உண்மைதானு நம்பி அதுல வர எல்லாமே 100% ட்ரூத், அதை தவிர்த்து எந்தவித பொய்யுமே கிடையாதுன்ற மாதிரியே ஐயா வந்து உருட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆராய்ச்சி அறிவும் கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுறது, பேசிட்டு அதுதான் உண்மைன்னு தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை, தமிழ் தேசியத்துல ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்கிறதே இந்த தற்கொலைய வேலையா போச்சு. மோடி என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையில இருந்தே மோடியை பத்தி கேவலமாகவும் தவறாகவும் இந்த உலகத்துல இருக்க பெரும்பான்மையான மீடியாக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுல பிபிசி ஒரு படி மேல போய் பயங்கரமா பேசுவான். ஆனா இந்த பிபிசி காலிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து என்னென்னலாம் அவன் போட்டு வச்சிருக்கான்றத இது மாதிரியான பேஜஸ்ல போய் படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாரி தற்குறிக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது. இதுல எல்லாம் போய் என்னென்ன செய்தியை போட்டிருக்கானுங்க, எப்படி இவனுங்க நரேட்டிவை செட் பண்றானுங்கன்னு ஆறாயிரம் அறிவு பாரி சல்மான் கான் போன்ற தற்குறிக்கு கிடையாது. அதுல போய் பார்த்தேன்னா தெளிவா சொல்றேன் உங்ககிட்ட,
காலிஸ்தானி தீவிரவாதிகளை பத்தி இவனுங்க அவ்வளவு சூப்பரா போட்டு வச்சிருப்பானுங்க. ஆனா மோடியை பத்தி மோடி என்னமோ தீவிரவாதம் பண்ற மாதிரி பயங்கரமா ஆப்போசிட் நரேட்டிவா செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1% ஆஃப் தி பாப்புலேஷனை கண்டிப்பா எந்த மீடியாவாலையும் எந்த அரசியல்வாதியாலையும் பிரெயின் வாஷ் பண்ணவே முடியாது, அவங்கள மாற்றவும் முடியாது. அந்த மாதிரியான பாப்புலேஷன்ல நீங்க இருக்கணும். பாரி சல்மான் கான் மாதிரியான வீக் மைண்ட் செட் இருக்கிற பியோர் தற்குறிகளை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம், ஈஸியா மூளைச்சலவை செய்து தூக்கி குப்பையில போட்டுடலாம். அந்த மாதிரி ஆள் தான் இந்த பாரிசாலன். சுத்தமா எதுவுமே தெரியாது. ஒரு ஃபேக்ட், இது உண்மையா இல்லையா, அதை ஆராயணும். எப்படி ஆராயணும், எந்த பக்கத்துல உண்மை இருக்கோ எந்த பக்கத்துல பொய் இருக்கோன்ற யோசிக்கிற தன்மையே இல்லாத ஒரு மழுமட்டி தான் இந்த பாரி. ஏன்னா இந்த மாதிரி மழுமட்ட புத்தி வச்சிருக்கிறதால தான் வீர வணக்கம்லாம் சொல்ல தோணுது. யாருக்கு? தன்னுடைய இன மக்களை, தன்னுடைய நாட்டு மக்களை 30,000 பேரை கொண்டுட்டு அவன் ஜாலியா அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கான். அவனுக்கு வீர வணக்கம் செலுத்துற அளவுக்கு ஒருத்தன் உயிரோட இருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட கேவலமான பிறவியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இஸ்லாமியர்கள் கொமேனிக்கு வீர வணக்கம் செலுத்திட்டோம், அவருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவரும் இஸ்லாமியர், இங்க இருக்கவங்களும் இஸ்லாமியர்கள். அந்த விதத்துல இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஆனா இவன் யாரு? நீ யாரு? ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியம் தானே பேசுற, அதை மட்டும் பேச. நீ எதுக்கு தேவையில்லாம வீர வணக்கம் புகழ் வணக்கம்லாம் உருட்டிட்டு இருக்க? இந்த பாரி சல்மான் கான் பாருங்களேன், யாருமே இந்த விஷயத்த அட்ரஸும் பண்ணலையாம். ஏன்னா எல்லாருமே பாரி சல்மான் கான் மாதிரி மூளை இல்லாத முட்டாள்கள்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன்னா உண்மை எதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதுலயும் வடக்குல இருக்கவங்களுக்கு நேராவே அவங்க இது மாதிரியான துயர சம்பவங்களை பார்த்தவங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எது உண்மை, எந்த ஆட்சியில எப்படி நடந்ததுன்னு. ஆனா பாரி சல்மான் கான் போன்ற தற்குறிகளுக்கு அது தெரியாது இல்லையா? அது தெரியாம தன்ன மாதிரியே இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய இருப்பாங்கன்னு சார் நினைச்சிட்டாரு. ஆனா எல்லாருக்குமே இந்த விஷயத்துல இருக்க உண்மைத்தன்மை நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த படத்தை பல கோடி அளவுக்கு கலெக்ஷன் பண்ண வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி தற்குறியா இங்க யாருமே இல்ல, உன்னுடைய ஃபாலோவர்ஸை தான் நீ தற்குறியா மாத்திட்டு இருக்க. தயவு செய்து அதை நிறுத்திட்டு நீயும் உண்மையான வரலாறு எதுன்னு தேடிப்படி. எப்பவுமே பச்சைகளுக்கு முட்டு கொடுக்குற வேலையை நிறுத்துனா உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு அவங்களே நிம்மதியா இருக்காங்க. இஸ்லாமியர்களே எங்களுக்கு ஒருத்தன் முட்டு கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவங்கள வச்சு இங்க அரசியல் பண்ணக்கூடியவங்களும், அவங்கள வச்சு இது மாதிரி யூடியூப்ல பேசக்கூடிய தற்கொலைகளும் தான் அதிகமா வளர்ந்துட்டே வரீங்க. அதிகமா அவங்க மனசுல தேவையில்லாத விஷயத்த பூத்திட்டே வரீங்க. தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு எந்தவித நன்மையும் நடக்காம தமிழ் மக்களை இங்க பிற இனத்தவர்கள் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க ஆட்சி கட்சியில் அமர்ந்து. அவங்கள கேள்வி கேட்க வக்கில்லாம துரந்தர் படம் வந்துருச்சு, அது ப்ரோபகண்டா பண்ணுதுன்னு தேவையில்லாம தமிழ் தேசியத்துக்கு தொடர்பே இல்லாம தேசியத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்தை மட்டும்தானே பேசணும். ஏன் இந்திய தேசியம் சம்பந்தமா வந்த படத்தை பத்தி இந்த பாரி சல்மான் கான் தற்குறி மூக்கு சிந்தி அழணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. சாரை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசியம்னாலே அவருக்கு பிடிக்காது. அவர் இந்தியர் கிடையாது, அவர் இந்து கிடையாது, அவர் தமிழர் மட்டும்தான். அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியர்லாம் கிடையாது, இந்திய தேசியம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்து யாருமே வட இந்தியாவிலையும் இந்திய இராணுவத்திலையும் யாருமே சேர்ந்து பணியாற்றவே இல்லை. அதாவது தமிழ்நாட்டுல தமிழ்களுடைய ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுது. தமிழ்நாட்டிலேயே ஆட்சி பண்றது பிற இனத்தவர்கள். அதை கேட்க வக்கில்ல உன்னா மோடி கிட்ட போயிடுறது, RSS கிட்ட போயிடுறது, இந்துத்துவான்னு சொல்றது, மாட்டுக்கறின்னு சொல்றது. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? பாரி சல்மான் கான் உங்களுக்கு எல்லாம் அறிவுன்றது கொஞ்சமாவது இருக்கா? இல்ல அதை எப்படியாவது பயன்படுத்துறீங்களா? ஒரு படத்தை பாக்குறோம்னா அந்த படம் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்ததா, இல்ல 100% ஃபிக்ஷனா, இல்ல உண்மை சம்பவத்தையும் ஃபிக்ஷனையும் கலந்து இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்களான்றது தெரிஞ்சு பார்க்கணும். இதுவே தெரியாம ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ முழுக்க இவர் இந்த படத்தை கற்பனை கதைன்னு நினைச்சுதான் மக்களை பேசிட்டு இருக்காரு. இந்த படத்துல காட்டப்பட்ட அவ்வளவு வரலாற்று சம்பவங்கள் இருக்கு, அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம லிட்ரலி திஸ் கை சிட்டிங் அண்ட் கிரையிங். ஐயோ இந்துத்துவால என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்துத்துவ அரசு என்ன பண்ணுது தெரியுமா, இனி போச்சு தமிழர்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. டூரிஸ்ட் ஃபேமிலியே ஒரு குப்பை படம் தான். அதுல ஏகப்பட்ட அஜெண்டாக்கள் இருக்கும். எப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில இந்து ஃபேமிலி கொடூரமான ஃபேமிலி மாதிரியும், கிறிஸ்தவ ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி மாதிரியும் பயங்கரமா காட்டியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இந்த பாரி சல்மான் கான் அரபிக் குத்துவ டீகோட் பண்ற பாரி சல்மான் கானால டீகோட் பண்ண முடியுமா?
அப்படியே தெரிஞ்சாலும் இந்த தற்குறி அதை பத்தி பேசியிருக்கானா? பேசுனது கிடையாது. அப்ப இவன் எப்பேற்பட்டவன் யோசிச்சு பாருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியில காட்டின அந்த காட்சிகள் எல்லாமே அப்பட்டமான பொய், அப்பட்டமான அபத்தமானது. ஏன்னா எந்த ஒரு நாட்டிலையுமே இந்த மாதிரி இல்லீகலா யாருமே வர முடியாது. அப்படியே வந்தாலும் டிபோர்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இல்லீகலா எந்த நாட்டுல வரலாம் தெரியுமா? ஐரோப்பிய நாடுகள்ல இப்ப தாராளமா வரலாம். அந்த அளவுக்கு ஐரோப்பாவில் இருக்க மக்களை ஒரு மக்களா கூட மதிக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை சைங்களை இறக்கி விட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் உலக அளவில் நடக்குதுன்றது இந்த பாய் தற்குறிக்கு தெரியாது. இந்த பாய் தற்குறியை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்துத்துவா தேசியம்னா அது வந்து சங்கிகள் பேசுறது, இது மாதிரியான விஷயத்துலதான் பாரி சல்மான் கானுடைய வீடியோவும் இருக்கு, பாரி சல்மான் கானுடைய மூளையும் இயங்குது. மற்றபடி இதை தாண்டிலாம் வேற எதுவுமே கிடையாது. பாரி சல்மான் கான் தற்போது என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தின் மூலமா இது இந்து நாடுன்னு பிரகடனப்படுத்துறாங்களாம். ஏன்னா அப்படி பிரகடனப்படுத்திட்டா இங்க இருக்க மக்களுக்கு இது இந்து நாடுன்னு தெரிஞ்சிருமா, அதனால இங்க பிரச்சனை உண்டாகிடுமா. கிறிஸ்தவ நாடு 120 நாடுகள் இருக்கு, 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, 7 புத்திச நாடுகள் இருக்கு. ஆனா இந்துக்களுக்குன்னு நாடு எத்தனை இருக்குன்னு தேடி பார்த்தீங்கன்னா 0. எப்படி? மெஜாரிட்டியா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்குன்னு இந்து நாடுன்னு எதுவுமே கிடையாது. எப்படி தமிழர்களுக்குன்னு நாடு இல்லாம ஆக்கிட்டானுங்களோ, இப்போ அடுத்து என்ன பண்றானுங்கன்னா, இந்த பாரி சல்மான் கான் போன்ற விஷ கிருமிகள் தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி பிரிக்கிறானுங்க. இந்துக்களுக்கு நாடே கிடையாது. இந்துக்கள் இப்போ மெஜாரிட்டில இருந்து மைனாரிட்டி ஆகிட்டு வராங்க. இந்த விஷயம் இங்க இருக்க பெண்களுக்கும் தெரியல, ஆண்களுக்கும் தெரியல. இது எப்பேற்பட்ட பாதகத்துல கொண்டு போய் விடும்னு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமிய மதம் பரவும் போது முகமது நபிகள் இறந்ததுக்கு அப்புறம் கலிஃபட் முறை உண்டாச்சு. அங்க உண்டானதுக்கு அப்புறம் அங்க ஆரம்பிச்சதுதான் இவங்க மத்தியில இருந்த அத்தனை நாடுகளையும் அடுத்த 200 வருஷத்துல மாத்திட்டாங்க. சில நாடுகள்லாம் அடுத்த 10 வருஷத்திலேயே, முகமது நபிகள் செத்த 10 வருஷத்திலேயே அடிச்சு பிடிச்சி மாத்திட்டாங்க. ஆனா ரஷ்யா வரைக்கும் இவங்க வரத்துக்கு கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் கிட்ட ஆகி போயிடுச்சு இந்தியாவுக்குள்ள வரத்துக்கும். இப்படி அவங்க ஆரம்பத்திலேயே அதிவேகமா அதி தீவிரமா அவங்களுடைய மதத்தை பரப்பி இன்னைக்கு 57 நாடுகள் இஸ்லாமிய நாடுகளா இருக்கு. ஆனா இங்க சிறுபான்மையினரை ஒடுக்குறாங்கன்னு இன்னை வரைக்குமே உலக மீடியாக்கள் சொல்லி சொல்லி, இங்க இருக்க இந்திய இடதுசாரி நியூஸ்களும் சொல்லி சொல்லி இப்போ வரைக்குமே இங்க சிறுபான்மையினர் நல்லா தான் இருக்காங்க. இஸ்லாமிய நாடுகள்ல வாழக்கூடிய இஸ்லாமியர்களை விட இந்தியாவில வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க. நீங்க இஸ்லாமிய பெண்கள் கிட்ட கேட்டா இத அவங்க 100% ஒத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாரி சல்மான் கான் போன்ற விஷ கிருமிகள் என்ன மாதிரியான வார்த்தையை பிரயோகிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த தற்குறியை பொறுத்த வரைக்கும் இந்து நாடுன்னு இந்தியாவை சொல்லிடக்கூடாதான். இந்த காரணத்துக்காகவே இங்க பல மிஷினரி கூட்டம் வேலை செய்யறாங்க. பல வெளிநாடு ஃபண்டிங் வந்துட்டு இருக்கு. எதுக்கு? மதம் மாத்துறதுக்கு. மதம் மாற்றம் இந்தியாவுல எப்போத்துல இருந்து நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு அரேபியர்கள் இந்தியாக்குள்ள வந்தாங்களோ படையெடுத்து அன்னையில இருந்தே நடக்குது. என்னைக்கு வெள்ளையர்கள் இந்தியாக்குள்ள வந்தாங்களோ அன்னையில இருந்தே நடக்குது. இவங்களுடைய மெயின் குறிக்கோளை என்ன தெரியுமா? இந்து மதத்துல இருக்க எல்லாத்தையுமே தவறு, அது பெண்களுக்கு எதிரானது, அடக்குமுறை பண்ணுது, ஒடுக்குமுறை பண்ணுதுன்னு சொல்லி அதை அழிச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மதத்தையே தூக்கி போடணும்ன்ற ஐடியால இவங்க எப்பவோ களமிறங்கிட்டாங்க. இந்த வேலையத்தான் இந்த கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுச்சுன்னா, ரோமன்களுடைய பேகனிசத்தை அழிச்சு அங்க இருந்த மக்களை ஒழிச்சு இது கிறிஸ்டியானிட்டியை அங்க பரப்புச்சு. அதே வேலையை இங்க அவங்களால ஆரம்ப கட்டத்துல பண்ண முடியல. அதனால இந்த இந்து மதம் சார்ந்த எல்லாத்தையுமே திருச்சி இவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி இன்னி வரைக்குமே தன்னுடைய மதத்தையே கேவலமா பேசக்கூடிய பிறவிகளை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இத உண்மையாவே கேவலமா சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் இங்க இருக்க பகுத்தறிவா பேசுறேன், படிச்சுட்டேன், பட்டம் வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய எந்த இளம் தலைமுறைக்கும் தெரியல. காங்கிரஸ் ஆட்சிக்கு முட்டு கொடுக்குற எவனுக்குமே தெரியல. இடதுசாரிக்கா இருக்கவனுங்களுக்கும் தெரியல, கம்யூனிசம் பேசுறவனுக்கும் சுத்தமா தெரியல. இப்படி இருந்தா இந்த நாட்டுல பிபிசி மாதிரியான மீடியாக்கள், பிபிசி மாதிரியான நியூஸ் அவுட்லெட்கள் எது பண்ணாலும் எது சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பக்கூடிய மக்கள் தொகை இங்க அதிகம். அதனாலேயே இங்க இருக்க நம்மளை ஆளக்கூடிய இந்திய பிரதமரையே கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு இங்க ஆட்கள் இருக்காங்க. இத இஸ்ரேல்ல போய் நீங்க இந்த மாதிரியான ஆட்களை பார்க்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கூட உங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுங்க தேசப்பற்றோடு இருப்பானுங்க, நாட்டுப்பற்றோடு இருப்பானுங்க.
சைனாவுல போயிட்டு ஜிபிங்க அசிங்கமா பேச முடியாது. அப்படியே பேசிட்டு அவனால அடுத்த நிமிஷம் உயிரோட அங்க வாழ முடியாது. அடுத்த நிமிஷமே தூக்கி உள்ள போட்டு குமுறுன்னு கும்பிடுவானுங்க. ஆனா இந்தியால மட்டும் இப்ப கூட போய் பாருங்க, எல்லா சோசியல் மீடியாலையும் ஏன் வீடியோல கூட சில பேர் உட்காந்து மோடியை கேவலமா பேசுவானுங்க. அவ்வளவு தகாத வார்த்தைகள்லாம் பேசுவானுங்க. ஆனா அவனுங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அவனுங்கெல்லாம் சுதந்திரமா பேசுறானுங்க, சுதந்திரமா சோசியல் மீடியால மெசேஜ் பண்றானுங்க, அவரை பத்தி அசிங்கமா பேசுறானுங்க. ஆனா அவங்கள எதுவுமே பண்ணல. இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்தியாவை தாண்டி பிற கண்ட்ரியில எப்படி வேலை செய்துன்றதையும் நீங்க தேடி பாருங்க. பாரி சல்மான் கான் தற்கொலை சொல்றாரு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே போயிடுதான். இதனால எப்படி மோடி வந்து இங்க அடக்குமுறை பண்றானா? மோடி அடக்குமுறை பண்ற மாதிரி இருந்தா நீ எல்லாம் யூடியூப்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் பேசுறியா சொல்லு? உனக்கும் தேசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. முதல் அடி வாங்குறாள் நீயா தான் இருந்திருப்ப. அப்படி இருந்தும் நீ எல்லாம் பேசுறன்னா இங்க எப்படி ஆட்சி இருக்குன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சுட்டு சில பேரை குளிர்விக்கிறதுக்காக நீ இது மாதிரி பொய்யையும் கேவலமான செயல்களையும் பண்ணிட்டு இருக்க. இதை தயவு செய்து நிறுத்து. மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு கேள்வி கேட்கும்போது மக்களை சொல்றான் பாருங்க, அவன் தான் ஆன்டி இந்தியன், அவன் தான் டெரரிஸ்ட். இதுதான் என்னோட பார்வை, இதுதான் என்னோட நேஷனலிசம் பார்வை. தனது உயிரை கொடுத்திருக்கிறார் காமின். இது வந்து அவருக்கு வந்து ஒரு வீர வணக்கத்தை நாம் இங்க சமர்ப்பிக்கிறோம். அதுல வந்து நமக்கு மாற்று கருத்துல எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. 100% பாரி 1ஆம் நம்பர் முட்டாள் தற்கூறின்றத இந்த டைலாக்ல தெரிஞ்சுக்கோங்க. ஐயா சொல்றாரு, தேசபக்தினா 4 செவத்துக்குள்ள மக்களை போட்டு அதை கொல்றவன் வந்து தேசியவாதி கிடையாது, தேசபக்தி கிடையாது, அப்பேற்பட்டவன் வந்து தீவிரவாதி ஐயா சொல்றாரு. கொமேனிக்கு அப்புறம் எப்படி வீர வணக்கம் வச்சாரு யோசிச்சு பாருங்களேன். கொமேனி வந்து தன்னுடைய நாடு இதுதான், எனக்கு கீழ்தான் இந்த நாடு இருக்கணும், எல்லா மக்களும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும், அதை எதிர்த்தா எல்லாரையும் கொன்னுடுவான்னு 30,000 பேரை இப்போதான் சமீபமா கொன்னாரு. கொன்னத இந்த தற்கொலை தெரிஞ்சும் அவருக்கு வீர வணக்கம் வைக்கும் போது கொமேனி வந்து தேசத்துக்காக போராடி வல்லாதிக்கத்தை எதிர்த்து அவருடைய மக்களை பாதுகாக்க அவர் வாழ்ந்தார், உயிர் தியாகம் பண்ணார்னு அந்த வீடியோல உட்கார்ந்து உருட்டின மூதேவி ஜனனி. அந்த மூதேவி ஜனனி அந்த வீடியோல அப்படி உருட்டிட்டு இந்த வீடியோல தன்னுடைய நாட்டு மக்களை கொல்பவன் தேசியவாதி கிடையாது, தேசத்துக்கு எதிரானவன் தீவிரவாதின்னு சொல்ற. ஏண்டா உனக்கெல்லாம் மூளை இருக்கா இல்ல நீ எல்லாம் பிறக்கும் போதே பைத்தியமா பிறந்தியா? எனக்கு சந்தேகமாவே இருக்கு. சொல்ல கொமேனிக்கு வீர வணக்கம் சொல்ற, அதாவது 30,000 பேர் தன்னுடைய நாட்டு மக்களை கொன்னவன வீர வணக்கம் வச்சு பயங்கரமா புகழ்ற. இங்க மோடி அரசாங்கம் வந்து விவசாயிகளை எதிர்த்து டிராக்டர்லாம் விட்டு கொண்டாங்களாம், அதனால அது தேசியவாதிய செயலே கிடையாது. இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும், இவருடைய நேஷனலிஸ்ட் பார்வையை பொறுத்த வரைக்கும் கொமேனியும் கொண்டு இருக்காரு, இங்க மோடியும் கொண்டு இருக்காரு. அப்படின்னா 2 பேருமே தேசியவாதி தானே. கொமேனி கொன்ன 30,000 பேர் எங்க? மோடியுடைய ஆட்சியில் நடந்த கொலைகள் எங்க? இதை கம்பேர் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் யாருக்கு இந்த தற்கொலை நேஷனலிஸ்ட் பார்வையோட வீர வணக்கம் வைக்கணும். மோடிக்கு தானே வீர வணக்கம் வைக்கணும். இந்த தற்கொலை தருதலை இந்தியாவில தானே வாழுது, ஈரான்லயா வாழுது? ஈரான்லாம் கிடையாது, இந்தியாவில வாழ்ற இந்த தற்கொலை மோடிக்கு வீர வணக்கம் வைக்கணும். ஆனா மோடிக்கு வீர வணக்கம் வைக்கலையே, மோடி வந்து ப்ராபகண்டா பண்றாருன்னு உருட்டிட்டு இருக்கு. ஆனா ஈரான்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் அதை தெரியாத மாதிரி வீர வணக்கம் வைக்குதே. இதெல்லாம் என்ன பிறவி? யோசிச்சு பாருங்களேன். இந்த பிறவி பேசுறதையும் கேட்டு இது அறிவார்ந்த பேச்சுன்னு லட்சக்கணக்கான பேர் நம்புறீங்க. சோ சேட். உங்களை கர்த்தர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, சிவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, புத்தரே பூமியை பொழந்து எழுந்து வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன் மூவேந்தர்களும் எழுந்து வந்தாலுமே உங்களை காப்பாற்ற முடியாது. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு நெருப்பு விழாதீங்கடா, தயவு செய்து நெருப்பு விழாதீங்கடா. தயவு செய்து இந்த மாதிரி யார் பேசுறாங்களோ அவங்க பேசுறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தயவு செய்து ஆராய்ந்து பார்த்து எது உண்மை பொய்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றதை கூட நீங்க 100% ஏத்துக்க வேணாம். போய் நீங்க நிறுத்தி நிதானமா சர்ச் பண்ணி பாருங்க, அதுல உண்மை உங்களுக்கு தெரியும். இவனை மாதிரி முட்டா பசங்களுடைய பேச்ச கேட்காதீங்க. தலைவலிக்கு. அடுத்த வீடியோல துரந்தர் ரிவெஞ்ச் வேற இருக்கு, துரந்தர் ரிவெஞ்ச்ல குழப்பம் மறுபடியும். Until we meet again.